கதை போமா கதை போமா கதை போமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐரா டியூன்ஸ் இன். இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி நடிச்சு ரிலீஸ் ஆன சொர்க்கவாசல் படத்தை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். பேசிக்கலி இந்த படம் எதை பத்தி அப்படின்னா, நம்மளோட சென்ட்ரல் பிரிசன் புழல் ஜெயில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள 1999ல வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தை வந்து நம்ம நட்டி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு. சோ அந்த கலவரம் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அதோட அவுட்கம் என்ன, இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் என்ன ஆகுது, இதுதான் வந்து பேசிக்கலி இந்த படத்தோட கதை. ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து அவர் வந்து செய்யாத ஒரு தப்புக்காக அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிசனுக்குள்ள அவர் என்னெல்லாம் சந்திக்கிறாரு, என்ன ஆகுது அப்படிங்கறதுதான் வந்து இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. சோ படத்தோட பிளஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். மெயின் பிளஸ் என்ன அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி அவரோட ஆக்டிங், லைக் அவரோட நார்மல் இதுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலி ஆர்ஜே பாலாஜினா ஏதோ காமெடி அப்படி இப்படின்னு நினைக்கிறதுக்கு நடுவுல திஸ் இஸ் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து படத்தோட டைலாக்னா அப்படியே பெருசா டைலாக் மாஸ் டெலிவரி டைலாக்ஸ்க்காக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. அது போற போக்குல வந்து ஒரு டைலாக்கும் வருது. படத்துல அங்கங்க வர்ற அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கு. நமக்கு வந்து அப்படியே நம்மளும் அதோட சேர்ந்து ஃபீல் பண்ற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, படம் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து கருணாஸ் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சொர்க்கத்துல முட்டி போட்டு இருக்க போறியா இல்ல நரகத்துல வந்து ராஜாவா இருக்க போறியா அப்படின்னு. அதே மாதிரி செல்வராகவன் சார் கிட்ட வந்து அவங்க கூட இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவங்களதான் வந்து கடவுள் அதிகமா கஷ்டப்படுத்தி பாப்பாரு அப்படின்னு. அப்ப செல்வராகவன் சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு, பீயிங் காட் இஸ் ஈஸி, பீயிங் ஹியூமன் இஸ் டஃப். இந்த மாதிரி இந்த படத்துல வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். பட் படத்துல நிறைய டைலாக் வந்து அங்கங்க வந்து இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் வரும். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் ஆல் த டைலாக்ஸ், ஏன்னா படம் பாக்குறவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு சஸ்பென்ஸுமே இல்லாம இருக்கு. ஏன்னா இந்த டைலாக்ஸ் தான் வந்து இந்த படத்தோட மெயின் பிளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பெரிய பிளஸா பாக்குறது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட பிஜிஎம் வந்து இந்த படத்துல வந்து சாங்ஸ் எல்லாம் இல்ல. சோ மியூசிக் பத்தி பெருசா பேச ஒண்ணுமே இல்ல. எக்ஸப்ட் வந்து அந்த கலவரம் வந்து பயங்கரமா நடக்கும் போது பின்னாடி ஒரு ஸ்மால் பிட் மியூசிக்கோட ஒரு சாங்கோட வர மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, யூஸ்வலி இந்த மாதிரி ரொம்ப அப்படியே வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஆக்ஷன்ஸ், பிளட், வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற மூவில எல்லாம் வந்து சவுண்ட் வந்து நமக்கு அப்படியே தலைவலியை உண்டு பண்ற அளவுக்கு, அப்படியே நம்ம முகத்திலேயே வந்து ரத்தம் தெளிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு உணர்வு வர்ற அளவுக்கு எல்லாம் மியூசிக் வந்து அப்படியே இதுவா இருக்கும். பட் இந்த படத்துல வந்து அந்த மாதிரி இல்லாம நம்மள வந்து ஒரு இதமா கொண்டு போற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து அந்த மியூசிக் பண்ண விதமே எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு வந்து பெருசா வந்து லேக் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே ஃபீல் ஆகல. டு ஸ்டார்ட் வித் மூவி லைட்டா ஸ்லோவா போன மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து எப்படி சொல்றது, எங்கேயும் லேக்லாம் இல்ல. படம் நல்லா என்கேஜிங்கா த்ரில்லிங்கா அப்படிதான் போச்சு. இன்னொன்னு என்னன்னா, படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து நிஜமாவே நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட, படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இன்டர்வல் பிரேக்கும் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஆக்டிங் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா, மெயினா மேஜர் ரோல் ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் செல்வராகவன், அதுக்கப்புறம் நட்டி, கருணாஸ், அதுக்கப்புறம் எஸ்பியா வர ஷரஃப். இவங்கதான் மெயினா இந்த படத்துல வந்து ஆக்டிங் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு. ஹீரோயினா வர்ற அவங்க சானியா ஐயப்பனுக்கு பெருசா ஸ்கோப்லாம் இல்ல. அது அவங்கள பத்தி நம்ம இட் இஸ் ஜஸ்ட் ஒன் சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான். ஹீரோயின் அப்படின்னா சொல்ற மாதிரி கிடையாது. ஒரு சப்போர்ட்டிங் ரோலா அவங்க நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பினிஷ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இப்போ நெகட்டிவ் அப்படின்னா, எனக்கு பெருசா நெகட்டிவா எதுவுமே தோணல. எக்ஸப்ட் வந்து வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியே வயலன்ஸை பத்தி தான், ஒரு ரயட்டை பத்தி தான். சோ அதனால அதை பத்தி நம்ம பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அண்ட் மத்தபடி இந்த படத்துல என்ன காமிச்சாலும் இன்னைக்கு சொசைட்டில என்ன ரியலா நடக்குதோ அதுதான் காமிச்சிருக்காங்க. அது நமக்கு படமா பார்க்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூட, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரிசனர்ஸ வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வர மாதிரி, பெண்கள் இல்லாத இடத்துல மென்னியே வந்து செக்ஷுவல் ஆப்ஜெக்டா எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா கூட, பட் அதுதான் ரியாலிட்டி. எனக்கு வந்து இதை தாண்டி வந்து பெருசா வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எதுவும் இல்ல. ஆஸ் இந்த மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்லாலேன்னு சொல்றவங்களுக்கு கூட என்னோட கொஸ்டின் ஒண்ணுதான், அசுரன் ராயன்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அது வந்து தனுஷ் சார் நடிச்சது. ஆர்ஜே பாலாஜி நடிச்சதுனால வந்து இன்னைக்கு இந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? பட் ஆக்சுவலி ஆர்ஜே பாலாஜி நிஜமாவே ஹஸ் கிவன் அ வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். என்ன கேட்டா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு மூவியை பத்தி சீக்கிரம் வந்து பேசுறேன். until then bye bye. கதை போமா.